இந்த பார்வதியை போர்டு மெம்பர் ஆக்கிட்டா. என்ன பண்ணலாம்? நந்தினிக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். சொல்லுங்க ஆண்டி. இப்ப எங்க இருக்க? வீட்ல தான். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? ஆன் தி வேவா? இல்ல நந்தினி, என்னால இப்ப வர முடியாது. அதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அப்படியா? மீட் பண்ணலான்னு கால் பண்ணிருந்தீங்களே, என்ன விஷயம் ஆண்டி? என்ன சொல்றது, முன்னாடியாவது நம்ம அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருந்தோம், நிறைய பேசிட்டு இருந்தோம். என்னைக்கு உங்க அத்தை வந்து சேர்ந்தாலோ அன்னையில இருந்து நாம பார்க்கவே முடியறதில்ல. ஆமா ஆண்டி, எனக்கும் அத்தை கூட இருக்க வேண்டியதா இருக்கு. உங்களை மீட் பண்ண டைமே இல்ல. இந்த அகிலாண்டேஸ்வரி வராம இருந்திருந்தா கூட நம்ம மீட் பண்ணிருக்கலாம். போனவ அப்படியே ஒரேடியா போய் சேர்ந்துருவான்னு பார்த்தா சுடு தண்ணிய கால்ல ஊத்துன மாதிரி பொசுக்குன்னு வந்து சேர்ந்துட்டா. அகிலாண்டேஸ்வரி மட்டும் சீக்கிரம் திரும்பி வராம இருந்திருந்தா வீட்டு மேட்டர்ல நம்ம தான் ஜெயிச்சிருப்போம். ஆமா, என்னத்த பண்றது? நம்மளால எதுவும் பண்ண முடியல, உன் அத்தையாவது ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா நமக்கு மேல அவ தோத்து மொக்க வாங்கிக்கிட்டு இருக்கா. யார நம்புறதுனே தெரியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பார்வதி ஜமீன் கூட்டமைப்பு தலைவி ஆனதுக்கு அப்புறம் நடந்த முதல் கூட்டம், நீ அங்க போனியா? ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? இப்போ முதல் மீட்டிங்கிறதுனால கூட்டத்துல நான் எதுவும் பிரச்சனை பண்ணலாம் ஆண்டி. ஆனா மீட்டிங் முடிஞ்சு வெளியில வந்ததும் அந்த பார்வதிய வச்சு செஞ்சுட்டேன். அப்படியா? என்னாச்சு? உன் கார் எடுத்து ஓரம் போட்டு அடுத்தவங்க காருக்கெல்லாம் வழிவிட தெரியாத நீ எல்லாம் கூட்டமைப்பு வழி நடத்த போற தலைவியா? உன்னால தனியா எதுவும் பண்ண முடியாதுன்னு நீலாம்பரி அத்தை சொன்னது சரியாதான் இருக்கு. பரவாயில்லையே, நல்லாதான் பண்ணிருக்க. ஆனா இங்க கதையே வேற மாதிரி இல்ல இருக்கு. என்ன நடந்துச்சு ஆண்டி? அகிலாண்டேஸ்வரி கிட்ட பார்வதி ஏதாவது சொன்னாலா? அவ எதுவும் சொல்லல. ஆனா இந்த அகிலா தான் பார்வதிய ஹானரரி போர்டு மெம்பர் ஆக்கிட்டா. என்ன ஆண்டி சொல்றீங்க? பார்வதி ஹானரரி போர்டு மெம்பர் ஆயிட்டாளா? அட ஆமா நந்தினி, அத நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. பார்வதி போர்டு மெம்பர் ஆகி இப்ப என்னத்தை தான் சாதிக்க போறா? கம்பெனி பிசினஸ் பத்தி அந்த பார்வதிக்கு என்ன தெரியும்? இதேதான் அந்த பார்வதியும் கேட்டா. என்ன ஆண்டி சொல்றீங்க? நந்தினி, என்னாச்சு? லைன்ல இருக்கியா? பார்வதிக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் அவ படிக்காதவங்கிறதுதான். அவளுக்கு கம்பெனி விஷயம் பிசினஸ் பத்தி கஜேந்திர பொண்ணு பார்வதிக்கு கத்து கொடுத்துட்டா அப்புறம் கண்டிப்பா பார்வதி அடுத்த அகிலாண்டேஸ்வரி ஆயிடுவா. அதுக்கப்புறம் பார்வதியை யாராலையும் தடுக்க முடியாது. அவ எப்ப அவளை பிஏ ஆக்குனாலோ அப்பையில இருந்து நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த அளவுக்கு அவளை விடவே கூடாது. அதனால நீங்க அந்த சாருலதா மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. சமயம் கிடைக்கும் போது அந்த சாருலதாவை வெளியில அனுப்பிடுங்க. முக்கியமா பார்வதியும் கஜேந்திர பொண்ணும் செட் ஆகவே கூடாது. இல்லைன்னா நமக்கு தான் டேஞ்சர். நந்தினி, இது நீ எனக்கு சொல்லணுமா? நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். பாத்துக்கிட்டே இரு. சாருவ பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு எப்படி ஓட விடுறேன்னு. சரி, வச்சுட்டுமா? ஓகே ஆண்டி. ஒரு பேய ஓட்டி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு பேய கொண்டு வந்து தலையில கட்டி வைக்கிறாங்க. இதுங்களை ஓட்டி முடிக்கிறதுக்குள்ள ஏன் காலம் முடிஞ்சிரும் போல இருக்கு. அப்புறம் நான் எப்படி இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள்றது? விடக்கூடாது, ஓட்டிடுவோம்.
இங்க சைன் மட்டும் பண்ண போதுமா? ஆமாக்கா அங்க. ம். யாரு போன்ல திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க? நீயும் பேசாம கட் பண்ணிட்டே இருக்க. மலேசியால இருந்து ஃப்ரெண்டு கால் பண்றாங்கக்கா. அப்ப அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே? பரவாயில்லக்கா, நான் அப்புறமா பேசிக்கிறேன். அந்த ஃபைல்ல லாஸ்ட்ல சைன் போடுங்க. இத்தனை தடவை கால் பண்றாங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அதை கட் பண்ணாம அட்டன் பண்ணி தான் பேச. சாரிக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போ. தேங்க்ஸ்க்கா. டேய் சக்தி, நான் கால் கட் பண்ணி விடுறேனா? ரொம்ப முக்கியமான வேலையில இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற? நான் திரும்ப திரும்ப கால் பண்ணும்போதே உனக்கு தெரியலையா ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் கால் பண்றேன்னு? சரி, என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. சாரு, என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல சாரு. உன் ஞாபகமாவே இருக்கு சாரு. எனக்கு உன்னை இப்பயே பார்க்கணும். இதுதான் முக்கியமான விஷயமா? உன்ன உனக்கு வேணா இது முக்கியமான விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு உன்னை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே முக்கியம் இல்ல சாரு குட்டி. இப்படி கொஞ்சலா பேச நீ எத்தனை தடவை வேணாலும் கால் பண்ணுவல? ஹேய், எப்பயும் அதே நினைப்புல இருக்காத. நான் இன்னும் 2 நாள்ல சென்னைக்கு வர போறேன். அதை சொல்லதான் கால் பண்ணேன். வாவ், அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சக்தி. வா 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 வா. என்ன சாரு, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், இவ்வளவுதான் ஒரு ரியாக்ஷனா? நான் இன்னும் பெருசா எதிர்பார்த்தேன். டேய், நான் இப்ப டியூட்டில இருக்கேன்டா. வீட்ல இருந்திருந்தா உன் எதிர்பார்ப்புக்கு ஒரு படி மேலேயே ரியாக்ஷன் பண்ணிருப்பேன். என்னது, டியூட்டில இருக்கியா? அதுக்குள்ளேயும் ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டியா? ஆமா. பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப தெளிவுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் பாக்குறேன். நீ சென்னை போனோன்னே ஜாப் ரெடி பண்ணிட்ட. ஆனா நாங்க வந்துதான் வேலைக்கே ரெடி பண்ணணும். வேலைய பத்தி கவலையப்படாத சக்தி. நான் ஜாயின் பண்ணிருக்கிற அகிலாண்டேஸ்வரி மேடம் கம்பெனிலேயே உனக்கும் வேலை ஏற்பாடு பண்றேன். என்னது, அகிலாண்டேஸ்வரி மேடம் கம்பெனியா? ஆமா. ஆதிக்கடூர் அகிலாண்டேஸ்வரி மேடமோட மருமக பார்வதி அக்காக்கு நான் தான் இப்போ பிஏ. பார்வதி அக்கா ரொம்ப நல்லவங்க. அவங்க கிட்ட சொல்லி உனக்கும் வேலை ஏற்பாடு பண்றேன். சக்தி, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணட்டா? சாரி சக்தி, தப்பா எடுத்துக்காத. சரி, ஓகே. தேங்க்யூ. அம்மா. தேங்க்யூ. நினைச்சேன். காலையில இருந்து இவங்கிட்ட இருந்து போனே வரலன்னு நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஹாய் சக்தி. ஹலோ மாம், ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிடா இருக்க? ஐ அம் ஃபைன் மாம். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாம். நீங்க சாப்பிட்டீங்களா? 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க சொந்த ஊருக்கு போயிருக்கீங்க. ஊர் எப்படி இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
ஆல் வெல். ஊரு நல்லா இருக்கு, நிறைய மாறி இருக்கு. குட் டெவலப்மெண்ட். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஆ, அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா, அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியலம்மா, அதனால இன்னும் 2 நாள்ல சென்னைக்கு வரேன். ஓ ரியலி? டேய், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நானும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன்டா. நீ சீக்கிரமா கிளம்பி வா. அம்மா இங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? வாட் இஸ் த சர்ப்ரைஸ் மா? ப்ளீஸ் டெல் மீ. போன்ல சொன்னா அது எப்படிடா சர்ப்ரைஸ் ஆகும்? ப்ளீஸ் மம்மி சொல்லுங்க. ஓகே, லெட் மீ கிவ் யூ a clue. உன்னோட ஃபியூச்சர் லைஃப பத்தி நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நான் நேர்ல தான் சொல்லுவேன். சீக்கிரமா கிளம்பி வந்துறேன். ஓகே, see you soon. Bye bye. ஓகே மேம். சக்தி. வா, இறங்கி இந்த பக்கம் வந்து உட்கார். ஏன் மாமா, எதுக்காக என்ன இடம் மாத்தி உட்கார சொல்றீங்க? அந்த சீட்ல உட்காந்து எப்படி டிரைவிங் கத்துக்குவ? டிரைவிங் சீட்ல உட்கார்ந்தா தானே கத்துக்க முடியும். ஓ சரி, அப்போ முதல்ல நீங்க இறங்குங்க மாமா. நான் என்ன உங்க மடியில உட்கார்ந்தா டிரைவிங் கத்துக்கிறது? ஓ, உனக்கு ஓகேனா எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. உன்னை அப்படியே மடியில உட்கார வச்சு டிரைவிங் கத்து கொடுப்பேன். அது எனக்கு தெரியும். விளையாடாம முதல்ல கீழே இறங்குங்க. பரவாயில்லையே, கரெக்டா வந்து டிரைவர் சீட்ல உட்காந்துட்ட. இது ஒரு பெரிய வேலையா மாமா? யார் வேணாலும் வந்து உட்காரலாம்ல. சரி, இப்ப என்ன பண்ணும் அத சொல்லுங்க. ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல பார்வதி. அப்படியே அந்த கையை கொடு. ஏன்? அந்த கையை கொடு. இந்த கையை எடுத்த அப்படி வச்சு என்ன பண்றீங்க? இந்த கைய இங்க வச்சு இரு. ஸ்டியரிங் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி தர வேண்டாமா? என்ன மாமா பண்றீங்க? ஸ்டியரிங் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி தர வேண்டாமா பார்வதி? இதான முக்கியமான விஷயம். ஓகே. மாமா, நீங்க டிரைவிங் சொல்லி தரேன்னு சொல்லி வேற ஏதோ பண்றீங்க. இல்லம்மா, ஒவ்வொன்னு ஆரம்பிக்க முடியும். இதுக்கே இப்படி சொல்லிட்டா எப்படி? சரி, இப்போ இந்த கை இருக்குல்ல, இத அப்படியே கொண்டு வந்து கியர்ல வச்சு நியூட்ரல் பண்ணணும். இப்படி. இந்த கால் இருக்குல்ல, இத கால என்ன பண்றீங்க? கால கிளட்ச்ல வைக்கணும் பார்வதி. கிளட்ச்ல வச்சாதானே நம்ம கியரை மாத்த முடியும். கிளட்ச் யாரு இங்க? இங்க இருக்குல்ல, அதுக்கு தானே எடுத்துட்டு போறேன். அழுத்து, நல்லா அழுத்து. இப்போ கியர் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ கியர் இருக்கு இல்லையா, இதான் கியர். அப்படி எடுத்துட்டு வந்து நீங்க சொன்னா போதும் மாமா, செஞ்செல்லாம் காட்ட வேண்டாம். இரு பார்வதி, கார் கத்து கொடுக்கறதுன்னா சும்மா சாதாரண விஷயம் நினைச்சியா? சரி சரி மாமா, புரிஞ்சிருச்சு. இப்படி வச்சு நியூட்ரல். புரிஞ்சுதா? நியூட்ரலா? நியூட்ரல்ல தான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட். இப்படி வச்சு கை எடுங்க மாமா. நீங்க கார் ஓட்ட சொல்லி கொடுக்க வந்திருக்கீங்களா இல்ல ரொமான்ஸ் பண்ண வந்திருக்கீங்களா? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன் உங்களை. நீங்க எனக்கு பேசாம ஒரு லேடி டிரைவிங் டீச்சரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுங்க. எது? லேடி டிரைவிங் டீச்சரா? இங்க பாரு, கார் ஓட்ட கத்து கொடுக்கும் போது அப்பப்போ கை இந்த மாதிரி மேல படதான் செய்யும். ஆனா அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது. உன் கவனம் முழுக்க காரை எப்படி ஓட்டணும்ன்றதுலாம் இருக்கணும்.
குட் மார்னிங்மா. குட் மார்னிங் ஆதி. ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமா ஆதி, ஆக்சுவலா உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் உன் ரூமுக்கு வந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஓ, என்ன விஷயமா? ஆதி, ஒரு முக்கியமான ஒரு ஃபாரின் கன்சர்ன் நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம கூட பிசினஸ் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அவங்க கூட ஒரு ஜூம் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி எனக்கு ஏற்கனவே ஒரு ப்ரையர் கமிட்மெண்ட் இருக்கு. அந்த டெக் குரூப்போட பேசிட்டு இருக்கோம்ல, அவங்க கூட எனக்கு டைரக்டா ஒரு மீட்டிங் இருக்கு. சோ இந்த ஜூம் கால பார்வதியை அட்டென்ட் பண்ண சொல்லு. நீயும் அருணும் பக்கத்துல இருந்து கொஞ்சம் கைட் பண்ணணும். சரிம்மா, நான் சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்வதியை ட்ரெயின் அப் பண்ணிட்டு வாங்களேன். சரிம்மா, கண்டிப்பா. சரி, சொன்ன மாதிரி செஞ்சிரு. எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரிம்மா, நீங்க போங்க. நாங்க வேற மாதிரி, நாங்க வேற மாதிரி, நாங்க வேற அவேற அவேற வேற வேற வேற. பட்டமா, சூடா ஒரு காபி கொடுங்க பாப்போம். எல்லா நாளுமே நல்ல நாளு தான். நாங்க வேற மாதிரி. இந்தாங்க காஃபி. அண்ணே, நீங்க எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? பட்டமா எங்க? அதனால என்ன? பட்டமாக்கா வேலையா இருக்காங்க, புடிங்க. உங்களை வேலை செய்வானாலும் கேட்க மாட்டீங்க, போங்க. நீ மாமா, உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன். வேண்டாம், இங்க வா. ம்? வா. என்னாச்சு மாமா? ஃபாரின் கஸ்டமர் கூட நம்ம ப்ராடக்ட்ட பத்தி ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கு. சரி, நீங்க போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். நில்லு பார்வதி, எங்க கிளம்புற? என்ன பார்வதி, அட்டெண்ட் பண்ண சொல்றேன், போய்கிட்டே இருக்க. ஐயோ, என்னாச்சு மாமா? கிச்சன்ல வேலை இருக்கு, அதனால்தான். அம்மா உன்ன போர்ட் மெம்பர் ஆக்கிருக்காங்க, மறந்துட்டியா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. சரி, அதனால என்ன மாமா? அதனால என்னவா? வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண போறது நான் இல்ல, நீதான். நானா? ஆமா. சூப்பர் ப்ரோ. அப்ப அண்ணி முதல்ல வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லுங்க. சின்னையா சும்மா இருங்க. இங்க பாருங்க மாமா, என்னால இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்ல அட்டெண்ட் பண்ண முடியாது, நாளை விடுங்க. ஐயோ, அது வீடியோ கான்ஃபரன்ஸ் இல்ல பார்வதி, வீடியோ கான்ஃபரன்ஸ். சரி, பாத்தீங்களா, இதுவே எனக்கு வர மாட்டேங்குது. இதையே எனக்கு சரியா சொல்ல வராம நான் எப்படி அந்த கான்ஃபரன்ஸ்ல அட்டெண்ட் பண்றது? இங்க பாரு பார்வதி, இப்படி எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்லிட்டே இருந்தா அப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. மாமா, நீங்க ஏதோ நம்ம நாட்டுல உள்ளவங்க கிட்ட பேச சொன்னா கூட நான் ஏதோ ஒண்ணு பேசிருவேன். ஆனா எடுத்த உடனே ஃபாரின் கிளைண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேச சொன்னா எப்படி மாமா? ஒருவேளை நான் ஏதாவது பேசி அது தப்பாயி அது அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அவ்வளவு ஷாக் எல்லாம் ஆகாத. உன்னை மீட்டிங் அட்டெண்ட் பண்ண சொன்னதே அம்மா தான். ஐயோ மாமா, ப்ளீஸ், நான் அட்டெண்ட் பண்ணல. இப்படியே எல்லாத்துக்கும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் கம்பெனி பத்தி எப்ப தெரிஞ்சுக்க போற நீ? ஐயோ மாமா, இங்க பாரு, நீ தனியா அட்டெண்ட் பண்ண போறது இல்ல, உனக்கு நானும் வரணும், ஹெல்ப்பா இருப்போம். இல்ல, இதுல நாளா வேண்டாம். அதான் நீங்க 2 பேர் இருக்கீங்களே, நீங்க இதை அட்டெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். சரி பார்வதி, இப்ப நாங்க இருக்கோம், நாங்க அட்டெண்ட் பண்றோன்னே வச்சுக்கோ. அம்மா, நான், அருண், இப்படி நாங்க யாருமே இல்லாதப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோ, அப்ப நீ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவ? அதான் எனக்கும் தெரியல. நீ இப்போதுல இருந்தே கம்பெனி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு அம்மா நினைக்கிறாங்க. அதான் உன்னை கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அண்ணி, ஆமா அண்ணி, ப்ரோ சொல்றது கரெக்ட் தான். நீங்க இந்த மாதிரி விஷயங்களை இப்ப இருந்தே கத்துக்கோங்க. அம்மா தான் என்ன இந்த கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண சொன்னாங்களா? ஆமா பார்வதி. சரி, அப்ப நான் பண்றேன். ஆனா ஃபாரின் கிளைண்ட்ஸ் சொல்றீங்க, அவங்கெல்லாம் இங்கிலீஷ்ல தானே பேசுவாங்க, அது எனக்கு புரியாதே ஃபர்ஸ்ட். அதெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன், அருண் இருக்கான், நாங்க பாத்துக்கிறோம். அண்ணி, நீங்க தைரியமா லேப்டாப் முன்னாடி உட்காருங்க. லேப்டாப் பின்னாடி இருந்து நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. விட்டா திரும்பவும் வேதாளம் முருங்க முறை ஏற ஆரம்பிச்சிரும். நீ முதல்ல ரூமுக்கு வா. ஆமா ப்ரோ, டைம் ஆயிடுச்சு, நமக்கு கிளம்பலாம். சாரு, வந்துட்டியா? வா. சொல்லுங்க சார். இங்க பாரு, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, பார்வதி மேடம் அட்டெண்ட் பண்ண போறாங்க. இந்த மீட்டிங் எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிக்க போறோம்னு எங்களுக்கே தெரியல. மாமா, சாரி.
ஆ, அம்மா ரூம்ல ம் பார்வதி முதலா ஒரு ஆன்லைன் மீட்டிங் அட்டன் பண்ண போறாங்க. இந்த மீட்டிங் முடியற வரைக்கும் யாருமே உள்ள வரக்கூடாது. ஓகே சார். நீ அம்மா ரூமுக்கு வெளியில நின்னு யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாது பாத்துக்கோ. யாரு வந்தாலும். ம்